வணக்கம். சித்தகர் உணவை மருந்து மருந்து உணவு. நம்ம உணவுல கடுகு ஒரு இன்றியமையாத பொருளா இருந்துட்டு இருக்கு. எல்லா தாளிப்புலயும் கடுகு இல்லாம நம்ம ஒரு சமையலும் இருந்ததே கிடையாது. கடுகு நம்ம ஏன் யூஸ் பண்றோம், அதுவும் தாளிப்புல முக்கியமா ஏன் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். எண்ணெயில டக்குன்னு அந்த கடுகு பொரியும் போது அதோட முழு பலனும் கடுகோட எண்ணெயில சேர்ந்துரும். கடுகோட எண்ணெய், கடுகு எண்ணெய் நார்த் இந்தியால யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க சீரகம் தாளிப்பாங்க செரிமானத்துக்கு. நம்ம சாதாரண கடுகு எண்ணெய் யூஸ் பண்றதே கிடையாது. சாதாரண ஆயில், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது தான் யூஸ் பண்ணுவோம். அதை தாளிக்கும் போது இந்த கடுகோட தன்மை முழுவதும் தாளிப்புல அந்த எண்ணெயில பட்டு நம்மளோட முழு பலனும் நமக்கு கிடைச்சிரும். கடுகோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜீரண கோளாற முற்றிலுமா நீக்கக்கூடிய உள்ளது. அதே மாதிரி அஜீரணத்துக்கு உதவுற அவ்வளோ உள்ளுறுப்புகளையும் அதோட செயல்பாடுகளை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த கடுகுக்கு இருக்கு. அதனாலதான் எல்லா சமையல் பொருட்கள்லயும் கடுகை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அதே மாதிரி வயிற்றுல உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய வல்லது. அடுத்தது வாத நோயை குணமாக்கக்கூடிய வல்லது. நம்ம உடம்புல சாப்பாட்டுல ஏதாவது நஞ்சு இருந்தாலும் அதை முறிக்கக்கூடிய வல்லது. ஸோ இப்போ கடுகு சின்ன விஷயமா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதோட பலன் அதிகமானது. அதோட கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. கடுகு சின்னதா இருந்தாலும் அதோட பலன் பல மடங்கு அதிகமா நமக்கு கிடைக்குது. கடுகெண்ணெய் நம்ம சாதாரணமா யூஸ் பண்றதுல, ஆனா கடுகெண்ணெய் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்ல எங்கேயாவது கட்டி இருந்தாலும் பச்சை கடுகை நல்லா அரைச்சிட்டு அது மேல கட்டி மேல பூசிட்டு வந்தாலே அந்த கட்டிகள் சீக்கிரம் பழுத்து உடையும். இதே ஸ்கின்ல ஏதாவது கரப்பானோ இல்ல வேற ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் முதல்ல கடுகெண்ணெயை தடவிக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த இன்ஃபெக்ஷன்ஸை நல்லாவே குறைச்சு கொடுக்கும். ஸோ இந்த பலனால மட்டும்தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுதான் நம்ம எல்லா சமையல்லையும் கடுகை தாளிச்சு கொட்டுறோம். ஒரு சட்னியா இருந்தாலும் சரி, ஒரு தயிர் சாதமா இருந்தாலும் சரி, எல்லா பொரியல் வகையில எதுவா இருந்தாலும் சரி கடுகை நம்ம சேர்த்துட்டு வரோம். அதே மாதிரி வறுக்கிற வடகம் அது நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுப்போம், கறி வடகம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் கடுகை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா இதனோட தன்மையாலதான். இந்த கடுகு உடம்புல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய வல்லது. அதனாலதான் ஊறுகாயிலையும் கடுகை தாளிச்சு கொட்டுவாங்க. கடுகை நல்லா அரைச்சி அந்த ஊறுகாயில சேர்ப்பாங்க. ஏன்னா ஊறுகாய் பல மாதங்கள் வைத்து இருக்கிறதால அதுல நிறைய பாக்டீரியாக்கள் உருவாக்குறது நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கடுகு இருக்கிறதால மட்டும்தான் நம்ம கடுகை ஊறுகாயிலையும் யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளவு பலன் நமக்கு இருக்கு. அதே மாதிரி சிறுநீரை நல்லா பெருக்கி கொடுக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. சிறுநீரை பெருக்கி கொடுக்கும்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். டைரட்டிக் பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும், கிட்னி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சிறிது சிறிதா அது வராமையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த கடுகுக்கு இருக்கு. ஸோ கடுகு தானே சாதாரணமா ஒரு சட்னி தானே எதுக்கு தாளிச்சு கொட்டணும் அப்படின்னு நம்ம நினைக்காம எல்லாத்துலயுமே கடுகை தாராளமா தாளிச்சு கொட்டலாம். ஏன்னா சவுத் இந்தியால நம்ம உஷ்ணமான நாடு பிரதேசம் அப்படின்னு தெரியும். ஸோ கடுகை சிறிதளவு தான் நம்ம யூஸ் பண்றோம். இதே நார்த் இந்தியால அது குளிர் பிரதேசங்கிறதால அவங்க கடுகை எண்ணெயாவே எல்லா பொரிக்கிறதுக்குமே எண்ணெயாவே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்க குளிர்ச்சியான பிரதேசங்கிறதால உடம்பு சூட்டை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இங்க உடல் சூடு அதிகமா இருக்கிறதால கடுகை தாளிப்புக்கு மட்டுமே யூஸ் பண்ணா ரொம்ப நல்லது. கடுகு எண்ணெயை நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு மேல பூசுறதுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே போதுமானது. முக்கியமா இன்னொரு விஷயம், ஆல்கஹால் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த குடிபோதையை மறக்கணும் அப்படின்னாலும், உடனே குடிபோதையை தெளிவிக்கணும் அப்படின்னாலும் நல்ல கடுகை அரைச்சி அவங்கள ஒரு டம்ளர் ஃபுல்லா தண்ணியில கலந்து அது உங்களை குடிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா வாந்தி சென்சேஷன் உண்டாகி அவங்க வாந்தி எடுக்கும் போது அந்த குடிபோதை உடனே தெளியும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும்போது குடிக்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது அப்படிங்கறதும் சித்த மருத்துவர்கள் சொல்றாங்க. ஸோ கடுகை நம்ம எந்த வகையில யூஸ் பண்ணாலும் சரி அதோட முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும். ஆனா சிறிதளவு நம்ம பிரதேசங்களுக்கு சிறிதளவுனாலும் எல்லா பொருட்கள்லயும் நம்ம கடுகை தாளிச்சு கொட்டும் போது அதோட முழு பலனும் நமக்கு கடுகோட முழு பலனும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமே வாழ்வோம். வேற எதை பத்தி பேசணும் நீங்க நினைச்சாலும் சரி தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் சித்தாய்க்கரை அணுகுங்க.